ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரியுதா? இது பணம் கொடுத்து வாங்கினது இல்லை, மரத்தெல்லாம் பறித்தது. நான் ஏறி பறிக்கல. நேற்று எங்கள் கடை பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது. அதில் நிறைய நாமப்பழம் பழுத்திருந்தது. நிறைய பேர் ஏறி பறித்தாங்க. அப்போ நானும் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாருக்கு வேணாலும் எவ்வளோ மரத்தில் ஏறி பறிக்கலாம். இவரை மரத்தில் ஏறி விட்டால் அப்புறம் மரம் தான் அத்து கீழே விழுந்துடும். இவர் வெயிட் தாங்காமல். இப்போ எங்கள் கடை ஓனர் நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பாவப்பட்டு கொடுத்தாரா, இல்லை இவ்வளோ நேரம் கீழே விழுந்த நாவப்பழத்துக்கு காவல் இருந்தாலும் கொடுத்தாரு. இவ்வளோ கொண்டாந்து கொடுத்தாரு. நேற்றே சாப்பிட்லான்னு நினச்சேன். சரி, உங்கள்கிட்டையும் இது என்ன ஏதுன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு இதை சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நைட்டில் கொண்டாந்து வச்சுட்டேன். இந்த வீடியோ இப்போ மறுநாள் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாவப்பழம் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. சீசன் இருக்கிறதுல சீசன் ஃப்ரூட், சீசன் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன். நான் எப்போவுமே மிஞ்சிலாம் அடிக்கடி எங்கள் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இது வாங்கிட்டு வருவேன். இப்போ கொஞ்ச நாள் வாங்குறதும் இல்லை. அவருக்கு ரொம்ப இந்த பழம் பிடிக்கும். நீங்கள் எத்தனை பேர் இது பழம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க, எத்தனை பேர் பறித்து சாப்பிட்ருக்கீங்க, கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த பழத்தில் இருக்க மருத்துவ குணத்தை நம்ம சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். நமக்கு ஒரு படம் எடுத்த மாதிரி எடுக்கலாம். அவ்வளோ சத்து உள்ளது, அவ்வளோ உடம்புக்கு நலம் உள்ளது. வெறும் இந்த பழம்தான் மருத்துவ குணம்னு சொல்ல முடியாது. இப்போ கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் அந்த கொட்டையை நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வெந்நீரில் கலக்கி குடித்தா அவ்வளோ நல்லது. சுகர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அடிக்கிறோம் சரிங்களா. சிலவங்க இதை உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. இந்த பழத்தில் ஒரு துவர்ப்பு தனம் இருக்கும் பார்த்தீங்களா. உடம்பு ஒரு மனுஷனுக்கு உப்பு, காரம், உப்பு எல்லாம் எவ்வளோ உடம்புக்கு முக்கியமோ அது மாதிரி துவர்ப்பு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தாலும் பறிச்சிட்டு வந்தாலும் வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. எப்படி யார் யார் கைப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னென்னமோ நோய் வருது. பெரிய பையன் இது மாதிரி ஃப்ரூட்ஸாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். சின்னவர் அவ்வளோ எதுவுமே விரும்ப மாட்டார். அவர் முட்டை தான் அவருக்கு உலகம். முட்டையும் சிக்கன் இருந்தால் அவர் காலத்தை போட்டிடுவார். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அது பறித்து மேலே போட்டாங்களா, கீழேருந்து சாக்கு மாதிரி நிறைய கோணி பிடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஒன்றும் அடிபட்டுருக்கு. சாப்பிட்டு பார்த்துடலாமா? இந்த வருஷத்து இந்த சீசன் இந்த ஃபஸ்ட் தடவை நான் மிந்தி அடிக்கடி எங்கள் பையன் வாங்கிட்டு வருவார், நான் வாங்கிட்டு வருவேன், மருமகன் வாங்கிட்டு வாங்க சாப்பிட்ருக்கேன். நல்ல ஒரு துவர்ப்பு கலந்த ஒரு இனிப்பு. இது சாப்பிட்ட பின்னாடி நாக்கில் ஒரு மாதிரி லைட்டாக ப்ளூ கலராகும். சரிங்களா? நிறைய சாப்பிட்டாகும் போல். ஒன்று தான் சாப்பிட்டேன், கொஞ்சோண்டு தான் ஆகிருக்கு. அவ்வளோ பெரிய பழத்தில் கொட்டை பார்த்திங்களா. இப்போ இந்த கொட்டையும் நம்ம சவைச்சி சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு துவர்ப்பு உடம்புக்கு போனால் அவ்வளோ நல்லது. இந்த எச்சியில் உமிழில் கலந்து நம்ம சவைச்சி சாப்பிடும் போது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதை நான் தூரப்பட மாட்டேன், அப்படியே சவைச்சி இறக்க போகிறேன். அவ்வளோ ஒரு துவர்ப்பு.